நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். அந்த கதைய கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு 2 பேரன். அந்த 2 பேரனும் என்னன்னா போய் மாடை மேய்ச்சிட்டு வருது. அது கெட்டது, அதை பால் கறந்து விற்கிது. இப்படியே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ண பாட்டி, நீங்கள் வடது கிழக்கு பக்கம் போங்க, தெற்கு பக்கம் போங்க, மேற்கு பக்கம் போங்க, ஆனால் வட திசை மட்டும் பக்கம் மட்டும் போகாதீங்க அப்படின்ட்டு. ஆனால் இவங்களுக்கு என்னடா இது, நம்ம பாட்டி எப்போ பார்த்தாலும் நம்ம கிழக்கு திசை போ, தெற்கு திசை போ, மேற்கு திசை போ, வடக்கு திசை போகாதுன்னுது அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணியிருக்காங்க, இப்படியே இருக்கும்போது இவங்க சரி நம்ம ஒரு நாள் வட திசை தான் போய் பார்ப்போமேடா அப்படின்னு போயிருக்காங்க. போய் பார்த்தா அங்கே 7 சப்தகன்னியர்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது ஓஹோ, இதுதான் நம்ம பாட்டி நம்மளை இந்த பக்கம் போகக்கூடாதுச்சா, நான் இவ்வளோ அழகான பெண்கள் குளிச்சுட்டு இருக்காங்களே, நம்ம பாட்டிக்கு நம்மளால போகிறோம். நம்ம இந்த பெண்கள் ஒவ்வொருத்தன் என்ன பண்ணுவான், அந்த பெண்கள் கிட்டே போயிடுவான். ஆனால் தம்பி சொன்னான், வேணாம் வேணாம், நம்ம தூரமே பார்த்து போயிடுவான். அவன் கிட்ட போனவொன்னே அந்த சப்தகன்னிகளில் ஒரு கண்ணி அவன் நீ கல்லா போ அப்படின்ட்டு. உடனே அவன் கல்லா மாறிடுவான். ஆஹா, இதுதானா நம்ம பாட்டி நம்மளை கிழக்கு திசை போ, தெற்கு திசை போ, மேற்கு திசை போ, வடக்கு திசை போகாது அப்படின்ட்டு அவன் ஆண்டு எது பாஞ்சு ஓடியே மாட்டெல்லாம் ஓடிட்டு பாட்டிக்கிட்ட, பாட்டி இந்த மாதிரி பாட்டி, நீங்கள் உங்கள் பேச்சை மீறி நாங்கள் வடக்கு பக்கம் போனோம். ஆனால் அங்கே அண்ணன் என்ன பண்ணிட்டான், 6 இதில் அவங்க பக்கத்துலேயே போயிட்டான். அவங்க பக்கத்தில் போயிட்டவுடனே அவங்கள அவங்க கல்லா போன்னு சபிச்ச உடனே அவன் கல்லாவே அங்கே சரியாக இருக்கான் பாட்டிக்கு. உடனே இந்த பாட்டி உடனே என்ன பண்ணியிருக்கு, ஒரு முனிவர்கிட்ட கூட்டி முனிவரே சொல்லியிருக்கு, நீ என்ன பண்ணுற, அந்த சப்தகன்னியர்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது நீ அவங்களோட வஸ்திரத்தை தூக்கிட்டு வந்துட்டு அவங்களால மேலோகத்துக்கு போக முடியாது. உடனே அதுக்கப்புறம் அவங்க உன்னை பழையபடி மனுஷனாங்க. உடனே இவங்க அதே மாதிரி தெரியாமல் போய் அவன் அண்ணன் சிலைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து அவங்க துணியை தூக்கிட்டு ஓடியே வந்துடுவான். அந்த அவன் சத்தம், என்னைப்பார் என் அழகைப்பார், என்னைப்பார் என் அழகைப்பார். அவன் எதையுமே திரும்பி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். திரும்பி பார்த்தீங்கன்னா நீயும் கல்லாயிடுவது. உடனே என்னைப்பார் என் அழகைப்பார், என்னைப்பார் அப்படியே பாட்டி வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க ஐயோ என் வஸ்திரத்தை கொடுத்துருங்க, ஆனால் மேலே அவங்க போயிடலாம். அப்படின்னா நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும், நீ என் பேரனை பழையபடி மனுஷனாக மாற்றணும். சரி, நீங்கள் வஸ்திரத்துக்கு நீ ஃபஸ்ட்டு என் பேரனை மனுஷனாக மாற்ற, அப்புறம் நான் வஸ்திரத்தை தரேன். உடனே அவங்களும் அவனை மனுஷனாக மாற்றுவாங்க. அவன் மனுஷனாக வீட்டுக்குள்ளே வந்த உடனே இவங்க வஸ்திரத்தை உள்ளேருந்து வெளியில் போட்டோம். அவங்க அதை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, நம்ம எப்போயுமே பெரியவங்க சொல் பேச்சை கேட்டு நடக்கணும். பெரியவங்க சொல் பேச்சை கேட்கலன்னா நம்ம கடைசியில் இப்படி தான் ஆகும். இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.